ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா DOL ஸ்டார்டர், அதாவது டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? டுடே வில் டிஸ்கஸ் அபவுட் DOL ஸ்டார்டர், தட் மீன்ஸ் டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர். லெட் இஸ் கோ டு த வீடியோ ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு இண்டக்ஷன் மோட்டாரில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த வைண்டிங், இந்த கரண்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால வைண்டிங்கை வந்து டேமேஜ் பண்ணும். சரியா, இந்த இண்டக்ஷன் மோட்டாரில். In induction motor, the starting current always high current. So the high current, it will damage the motor windings. ஸோ ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கும்போது DOL ஸ்டார்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டிபெண்ட் அப்பான் த மோட்டார் ரேட்டிங் அண்ட் த லோடு கனெக்ஷன்ஸ் வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, through the prevent the MCB overload and the over current production வழியாக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரியா, so this actually the DOL starter reduce the starting current depend upon the motor rating and the load connections. So this DOL starter connected to the motor via MCB overload relay and the magnetic contactors. Okay, that I will discuss briefly. ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறது தான் ஒரு DOL ஸ்டார்டர். ஸோ இந்த DOL ஸ்டார்டர் வந்து பேசிக்கலி முக்கியமாக ஒரு 3 ஐட்டம்ஸ் வந்து கம்போனன்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து MCB, அதுக்கடுத்து வந்து மெயின் காண்டக்டர் இருக்கும், அதுக்கடுத்து வந்து தெர்மல் ஓவர்லோடு ரிலே இருக்கும். இதை ஃபைனலாக வந்து இந்த மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது 3 பார்ட்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இஃப் யூ see the picture, the DOL starter was designed to the motor via MCB, main contactor and the thermal overload relay. That is DOL starter. So this is if you see the picture, it is clearly. So I will explain each one what is doing that in the DOL starter. Okay, so first முக்கியமான பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு MCB. ஸோ அந்த MCB என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் வந்து அவாய்ட் பண்ணணும். கரண்ட் எக்ஸஸாக வந்துச்சுன்னா அதை வந்து ட்ரிப் பண்ணி விடும். இதுதான் வந்து முக்கியமான ஒர்க்கு இந்த MCBயோட ஒர்க்கு. இது டேரெக்டாக வந்து லைனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. So what is the function of MCB? MCB is mini circuit breaker which is directly connected to the line supply. It is avoided to the short circuit if the current limit is excess, that it will trip the circuit. Okay, that is the main function of MCB. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து மெயின் காண்டக்டர். ஸோ அந்த மெயின் காண்டக்டர் வழியாக என்ன கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது அதோட காயில் வந்து மேக்னடைஸ் ஆகும். ஸோ அந்த காயில் மேக்னடைஸ் ஆகும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அந்த ஆர்மச்சூரை புல் பண்ணும்போது ஆன் ஆஃப் வந்து கிடைக்கும் சர்க்யூட்டுக்கு. ஸோ அதாவது NO NC அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ when the current is passing through the coil is magnetized. So after that the magnetic force is pulled down the armature. That means it will take on off position, means normally NO NC status. Okay, கடைசி பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா தெர்மல் ஓவர்லோட் ரிலே, அதாவது தட் மீன்ஸ் OLR. அது வந்து என்ன இந்த சர்க்யூட் வந்து மோட்டருக்கு வந்து ப்ரொடக்ஷனை கொடுக்கும். ஸோ அது வந்து சர்டன் கரண்ட் வந்து லிமிட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி மோட்டருக்கு வந்து சேஃப்டியாக கொடுக்கும், ப்ரொடெக்ஷன் பண்ணும். இதுதான் முக்கியமான வேலை. சரியா, அந்த OLR வந்து அதான் அதோட முக்கியமான ஒர்க்கை வந்து பண்ணும். ஸோ ஃபைனல் பார்ட் இஸ் தட் இஸ் OLR மீன்ஸ் ஓவர்லோட் ரிலே, தெர்மல் ஓவர்லோட் ரிலே. It is the main function of the overload is protection against the overload current. That means if the current is excess in the circuit, it will protect the motor through the thermal overload relay. ஸோ இந்த மோட்டார் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, DOL ஸ்டார்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, DOL ஸ்டார்டர் வந்து ஃபுல் வோல்டேஜ் வந்து ஒர்க் ஆகும். சரியா, நோ ரிடக்ஷன், எந்த ரிடக்ஷன் இருக்காது. நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் வோல்டேஜில் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ஸ்டார்டிங் கரண்ட் வந்து 5 to 6 times அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கும்போது அதோட லைன் வோல்டேஜ் வந்து குறையும். ஸோ அந்த லைன் வோல்டேஜை குறைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஃபுல் வோல்டேஜில் வந்து இந்த DOL ஸ்டார்டர் வந்து ஒர்க் ஆகும். சரியா, ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸ்பீடு கம்மியாகும் போது வோல்டேஜ் வந்து அதிகமாகும். ஸோ அது கிராஜுவலாக 75% வந்ததுக்கப்புறம் நார்மலுக்கு வரும்போது ஸ்பீடு வந்து அதிகமாகிடும், வோல்டேஜ் வந்து திரும்ப நார்மலுக்கு வந்துடும். சரியா, DOL starter is working. How to work means it will provide the full voltage to the motor. So there is no DOL starter, it will provide the full voltage to the motor. There is no reduction. So when the motor starting in the starting stage, the starting current it will come 5 to 6 times more the starting current. So it will affect the voltage. So the line voltage is already deep.
So when it will reaches, if the speed is reaches the certain limit, also the voltage is down at the 75% load, it will automatically reaches the again resume the motor condition. That is the DOL starter working. ஸோ இந்த மோட்டார் வந்து லார்ஜ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா டார்க் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும், அது வந்து மோட்டாரோட ரேட்டிங்கை பொறுத்து வந்து அந்த டார்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து அஃபெக்ட் த மோட்டாரோட ஆக்சிலரேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது ஸ்பீடை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது ஸ்பீடு வந்து பழைய நிலைக்கு வர்றதுக்கு வந்து அதிகமாக டைம் எடுத்துக்கும். சரியா, இதனால் மோட்டாரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆகும். சரியா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன். In that motor, the torque is produced rating of the motor. The torque is more as per that high range motors. So it affects the motor speed and it will reach the normal speed. It will take the time. So in that reason, the motor may be affected. So it will replace the motor. ஸோ இந்த மோட்டார் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டார்க் கம்மியாக இருக்க லோ கெப்பாசிட்டி மோட்டரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிலோ 5 HP மோட்டரில் தான் இந்த ஸ்டார் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, இது வந்து லோ பவர் ரேட்டிங்கில் இருக்கும், ஹை ஸ்டார்டிங் டார்க்கை கொடுக்கும், ஹை ஸ்டார்டிங் கரண்ட்டை கொடுக்கும். இது வந்து ஸ்மால் மோட்டர் பம்பு, ஃபேன், கம்ப்ரஸரில் மட்டும்தான் இது வந்து அப்ளிகேட் பண்ணுவாங்க DOL ஸ்டார்டர். ஸோ பிலோ 5 HP அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.